இஞ்சியை வெட்டிக்கொள்வோம். இப்போ நாங்கள் உள்ளியே இப்படி நசுக்கிட்டு வெட்டுவோமா இருந்தால் நல்லா இருக்கும். வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி கொள்வோம். யாழ்ப்பாணத்து நாட்டுக்கோழி எப்படி சமைக்கிறதுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறோம். அதுக்கு நாங்கள் இறைச்சி வெட்டி வச்சிருக்கு, உள்ளியும் இஞ்சியும் வெட்டி வச்சிருக்கு, மிளகாய் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கு, சின்ன வெங்காயம் வெட்டின வழி இருக்குது, கருவேப்பிலை. இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொள்ளலாம். செக்கிலே ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு கொள்ளுவோம். கடுகு படிக்குது பாருங்க, இவ்வளோ கரைஞ்சிதான் நான் போடுவேன். இப்போ உடனே நாங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு கொள்ளுவோம். வெங்காயம் இந்த அதை வதங்கிட்டு இப்போ நாங்கள் கருவேப்பிலையை போட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்ச இஞ்சி உள்ளி கூட நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாமே நல்லா வதங்கிக்குது. இப்போ நாங்கள் இறைச்சியை போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் தேவைக்கேற்ற கல் உப்பை போட்டுக்கொள்ளுவோம். உப்பை போட்டுட்டு நாங்கள் ஒரு மூடி வைக்கணும். அடிக்கடி இப்படி கிண்டி விடணும். முன்னாடி அடி பிடிக்கணும். தண்ணி மிகுத்துங்கனாக்கி நாங்கள் கவனமாக கிண்டி விட்டால் தான் எரியாமல் தண்ணி மிகுக்கும். திறந்து விடக்கூடாது. கிண்டிட்டு மூடி விட்டுருவோம். பாருங்க, தண்ணி நல்லா மீன்பட்டுது. கோழி கறிக்கு இவ்வளோதான் தண்ணி. இப்போ நாங்கள் இது என்ன பண்ணா இதை அப்படியே திறந்து விட்டு தண்ணியை வைப்பது. மூடினா தண்ணி வைக்காது. இப்போ நாங்கள் மிளகாயை போட்டுக்கணும். இந்த பருவத்தில் தான் மிளகாய் நான் உப்போட போடுவேன். அப்போ தான் பச்சை மிளகாய் தண்ணி கட்டுக்குவாங்க. இந்த பருவத்தில் நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளை தூவிக்கொள்ளலாம். இதே எந்த அளவுக்கு இப்போ தண்ணி பத்திரோன்னு எந்த அளவுக்கு மட்டும் நாங்கள் இல்லை அடுப்பில் விடணும்னு சொன்னால் பாருங்க, ஒரு சத்தம் பதிலாறு சத்தம் பொறிஞ்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இப்படி இருக்கேங்க நாங்கள் 2-3 தடவை இப்படி பொறிஞ்ச மாதிரி சத்தம் வந்த உடனே நாங்கள் தூளை போட்டு கொள்ளலாம். இப்போ நாங்கள் தூளை போட்டு கொள்ளுவோம். தூளை போட்டு நல்லா பிரட்டி கொள்ளுவோம். தூளும் இப்போ சட்டியில் அப்படி வேகி வரும். இந்த இறைச்சியோட சேர்ந்து தூளும் வேகையத்தில் வேறு விதமான டேஸ்ட். இப்போ நான் தூளை போட்டு நல்லா பிரட்டிதான். இப்போ கம்பி பாலை விடணும். கம்பி பாலை விட்டு நல்லா இருக்கா கிளறிட்டு மூடிக்கொள்ளும். நல்லா கொதிக்கிட்டுது. இப்போ நாங்கள் முதல் பாலை விட்டுக் கொள்வோம். முதல் பால் என்று சொல்ல போகிற தேங்காய் பாலை விட்டுக் கொள்வோம். முதல் பால் விட்டுட்டு எப்போவுமே மூடக்கூடாது. கறி எப்படி கொதிச்சு கொண்டு கறி ரெடி ஆகிடுது. இப்போ நாங்கள் இறைச்சி சரத்து தூட போட்டுக்கொள்வோம். ஓகே, கறி ரெடி. இப்போ நாங்கள் நிப்பாட்டோம். கறி இறக்கி 10-15 நிமிஷம் ஆச்சுது. இப்போ தான் நாங்கள் தேசிக்காய் அப்படியே விடணும். கட்டாயமாக நாங்கள் இறக்கி தேசிக்காய் அப்படி விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற புரதம் நம்ம உடம்புல முழுமையாக செய்யும். சுட சுட சோத்தை போட்டு 2 சேகக்கறியும் போட்டாச்சு. அதோட நான் இன்றைக்கு வச்ச நாட்டுக்கோழி குழம்பை, யாழ்ப்பாணத்து நாட்டுக்கோழி குழம்பை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி.
நின்று கொண்டு சாப்பிட்றத விட கதிரையிலிருந்து சாப்பிட்ற இல்லை, கதிரையிலிருந்து சாப்பிட்றத விட நாங்கள் கீழே இருந்து சாப்பிட்றது இன்னும் ஆரோக்கியம் கூடன்றதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த மாதிரி இருக்குது, புளியெல்லாம் அந்த மாதிரி கணக்காக இருக்குது, உழைப்பும் சரியாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படி நாட்டுக்கோழியை வேண்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக தான் இருக்கும். இது நான் என்னத்துக்காக இந்த கோழியை எங்காட்டி எல்லாத்தையும் எங்காட்டுன்னு சொன்னால், உண்மையிலேயே ப்ராய்லர் கோழியை நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்றதை கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். எவ்வளவுத்துக்கு ப்ராய்லர் கோழியை தவிர்க்க முடியுமோ தவிர்த்து கொள்ளுங்க. நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, இல்லைன்னு சொன்னால் மிரக்கரை சாப்பிடுங்க. பாருங்க, எம்டி ஆகிடுது, அவ்வளவு டேஸ்ட். நன்றி, வணக்கம்.